ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மைச் செய்தி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்கான நேரமானது தற்போது நிறைவடைந்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டியிட்ட நிலையில் தற்போது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கியது. முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் அனைத்து கட்சிகளினுடைய உறுப்பினர்களும், அதாவது வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கக்கூடிய 786 உறுப்பினர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 5 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில், அதாவது 6 மணி அளவில் வாக்குகளை எண்ணும் பணியானது தொடங்க இருக்கிறது. எனவே இன்று இரவு 8 மணிக்குள்ளாக இந்த யாரு அடுத்த இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது எம்பிக்களினுடைய ஆதரவை பொறுத்தவரை இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு அதிக எம்பிக்களினுடைய ஆதரவு இருந்ததாக கூறப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று இரவு 8 மணி அளவில் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.